ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்கிறதுங்க. இது காடு மலை அந்த மாதிரி பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் நேற்று வெள்ளிங்கிரி மலைக்கு போனோம். அங்கே நிறைய கடைங்க இந்த மாதிரி மருந்து சாமானம் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக பூமியில் ஊர்ந்து செல்லும் பாம்பு வகைகள் ஆகாயத்தில் கருடன் பறந்து செல்வதை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும். அதேபோல் இக்கிழங்கின் வாசனை அறிந்தாலும் அந்த இடத்தை விட்டு உடனே அகன்றுவிடும், ஓடிவிடும். இம்மூலிகை கிழங்கை கயிற்றில் கட்டி வீட்டில் தொங்கவிட்டால் ஆகாயத்தில் பறக்கும் கருடனைப் போலவே தோற்றமளிக்கும். உண்மையில் ஆகாச கருடன் என்ற இம்மூலிகைக்கு மாபெரும் சக்தி இருக்குங்க. சாகா மூலிகை என்ற பெயரும் இதற்கு உண்டு. ஆமாங்க, இந்த மூலிகை கிழங்கு சாகவே சாகாது. இக்கிழங்கை ஒரு கயிற்றில் கட்டி தொங்கவிட்டால் காற்றில் உள்ள ஈரத்தை மட்டும் ஈர்த்து வாங்கி உயிர் வாழும் சக்தி கொண்டது. இம்மூலிகை கிழங்கிற்கு சில அமானுஷ்ய சக்திகள் உண்டு. அதாவது வீட்டிற்கு ஏற்படும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் தன்மையுடையது. மேலும் எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூனியம் போன்ற மாந்திரீக எதிர்வினைகளை ஈர்த்து தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை கொண்டது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளிலிருந்து காக்கப்படுவர். இதனுடைய மருத்துவ குணம் பார்த்தோன்னா, இதன் முக்கிய குணம் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்டது. அத்துடன் இளைத்த உடலை தேற்றவும் உடலை உரமாக்கி சூட்டை தணிக்கவும் குணம் கொண்டது. ஆனால் சித்த மருத்துவரின் மேற்பார்வையில் உண்ணுதல் வேண்டும். இது அதிக கசப்பு சுவை கொண்டதுங்க. சிறப்பாக பாம்பு விஷங்கள், தேல், பூரான் விஷங்கள் எளிதில் முறியும். பாம்பு கடித்தவர்களுக்கு இந்த ஆகாச கருடக்கிழங்கை ஒரு எலுமிச்சை காயளவு தின்ன கொடுத்து 2 தடவை வாந்தியும் மலம் கழியும் உடனே விஷம் முறிந்து போகும் என்பார்கள். கருடக்கிழங்கு இருக்கும் இடத்தில் ஏவல், பின்னி, சூனியம், செய்வினை போன்றவை அணுகாது. இதை மீறிய சக்தி நம்மை தாக்க வந்தால் ஆகாச கருடக்கிழங்கு அதன் உயிரை அச்சக்திக்கு பலியாக இட்டு நம்மை காக்கும்.